இயேசுசாமியை குறித்து எபிரேயர் 1:9 சொல்லுது, அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். பாஸ்டர், நான் நீதியையும் விரும்புவேன், அக்கிரமத்தையும் நான் விரும்புவேன். நான் உலகமும் விரும்புவேன், தேவனும் விரும்புவேன். பைபிள் மத்திய 6:26 சொல்லுது, 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு உறவுகளும் பிடிக்கும், தேவனும் பிடிக்கும். 2 எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. உலகமா தேவனா, எதெல்லாம் ஒன்றில் நில்லுங்க. இந்த பகுதியில் எலியா சொல்லுவார் ஜனங்களை பார்த்து, அதே 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், எந்த மட்டும் குந்தி குந்தி இரு நினைவுகளால் இருப்பீர்கள். தேவன் தெய்வமானால், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சில பிரச்சனைகள் இல்லை, எலியா ஜெபம் பண்ணாரு, பாட்டு வேறு, எலியாவின் தேவனே. எப்பா வாசிக்காதீங்க, நான் ஆப்போசிட்டாக நினைச்சு பேசிட்டு இருக்கிறேன். இறங்கிடும் வேலை. அப்போ அவர் இறங்குவாருங்க. அவர் இறங்க மாட்டேன்னு சொன்னார்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பலிப்பீடத்தில் சரி பண்ணியா, நான் இறங்குறேன். பிறகு நான் சொல்ல போகிறேன் பாருங்க. பலிப்பீடத்தை சரி பண்ணு, உன் இருதயத்தை சரி பண்ணு. உன் இருதயம் எனக்கு தூரமாக இருக்கு, நீ என்னை விரும்பலை, நீ உலகத்தை விரும்புகிற. ஆனால் உதட்டில் என்னை விரும்புறது போல நீ பாடுற, நீ பேசுகிற, ஆனால் உள்ளம் உலகத்தை விரும்புது, உலகத்தை விரும்புது. இன்னைக்கு உறவுகளை விரும்புகிற, நேசிக்கிற அளவுக்கு கூட நீங்க தேவனை நேசிக்கிறீங்களா? உறவுகள் இருக்கிற கணவனோ மனைவியோ தாயோ தகப்பனோ கொடுக்கிற மதிப்பு கூட தேவனுக்கு நீங்க கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு கொடுக்குற நேரம், நான் நேரம் கொடுக்க வேணான்னு சொல்கிறேன். அவங்களை கனப்படுத்தணும், கணவனுக்கு கீழ்ப்படிக்கணும், அது மனைவியை அன்பு கூறணும். இது பைபிள் சொல்கிற சத்தியம். ஆனால் அதற்கு முன்ன ஆண்டவர் சொன்னார், முதல் இடத்துல உங்கள் இருதயத்தில் யார் இருக்கிறது? பாஸ்டர், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், என்னை நேசிக்கிறதாப்பா, இன்னொன்றை நேசிக்கிறியே. நீ நேசிக்கிற, எனக்கு நிகரா இன்னொன்றை நேசிக்கிறியே. எனக்கு நிகரா உன் கணவனை நேசிக்கிறியே. அப்ப கணவனை நானும் ஒன்றா? கணவன் போயிடுவார், நடுத்தெருவில் உன்னை விட்டு போயிடுவார். நான் உன்னை விட்டு போவேனா? மனைவி விட்டு போயிடுவாங்க, நான் உன்னை விட்டு போவேனா? பிள்ளைகள் புதிய வரவு வந்தால் பெற்றோர்களை விட்டு போயிடுவாங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது, பிரிந்து இருக்கிறேன்னு. நான் உன்னை விட்டு போவேனா? அப்போ என்னையும் இன்னொரு சிருஷ்டியும் நீ ஒன்னா வைக்கிறியே. நான் சிருஷ்டிகர், மற்றவள் சிருஷ்டி. ஆனால் சிருஷ்டிகரையும் சிருஷ்டிப்பையும் நீ ஒரே விருப்பத்தில் ஒரே நேர்கோட்டில் வைக்கிறியே. இது நியாயமா? இது நியாயமா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே மூட்டுமையா. என்ன மூட்டணும்? அனல் மூட்டுமையா, ஊட்டுமையாவா? அனல் 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 என்ன பண்ணுங்க? மூட்டுமையா. ஊதாங்கலை வச்சு கொஞ்சம் என்ன பண்ணுங்க? ஊதுமையா. நம்ம ஆளுங்க, நான் தெரியாம ஒரு வார்த்தையை எழுதிட்டேன். ஆனால் மூட்டுமையா எங்க மூட்டுவாரு? நீ உலகம் என்னும் ஈரப்பதத்தில் இழுக்கப்பட்டிருக்கிறியே. எப்படிங்க விறகு ஈரமா இருந்தா எப்படி பத்தம்? உலகம் என்னும் ஈர்ப்பினாலே நீ ஈர்க்கப்பட்டு ஈரப்பதமாய் இருக்கிறாய்.
மூட்டுமையா மூட்டுமையா மூட்டுமையான எங்கே மூட்டுவார்? அடகு கையில் வச்சுக்கிற நகைத்தான் மூக்கணும், வேறு எதை மூட்டுவார்? இது இங்கே கொஞ்ச நேரம் கும்மி அடிக்கிறது, இங்கே அங்கே போய் என்ன அடிக்கிறது? இந்த கொஞ்ச நேரம் மியூசிக்கெலாம் இருக்குது, பாட்டு பாடுவாங்க, இந்த அவங்க அப்படி பாட்டு பாடிடுவாங்க, அப்படி கை தட்டிட்டு பாடிட்டு வேறு வெளியே போய் எதை தட்டுறீங்க? நீ நியாயமாக சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கேட்குறாரு. உணர்ந்துங்க, நினைச்சு பாருங்க. நீங்கள் தேவனுக்கு கொடுக்குற அந்த மதிப்பு மரியாதையும் மற்றவங்களுக்கு கீழே வச்சு கொடுக்குறீங்களா, அதுக்கு நிகராக கொடுக்குறேன். சிலர் அதுக்கு மேலேயே வச்சு கொடுக்குறான். இங்கே அதான் நடக்குது. அதான் சொல்றாரு, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, அதனால அவங்க விருப்பத்தின்படி, அந்த வசனம் நீங்க வாசித்து தெரியும், அந்த விருப்பத்தின்படி நான் விட்டுட்டேன். ஆனா விருப்பத்தின்படி விட்டுட்ட ஜனங்க விருப்பத்தின்படி போயிடுச்சு. இப்போ தான் விருப்பத்தின்படி வாழுது. இப்போ யார் இறங்கணுமா? என்ன நியாயம் அது? தேவன் விருப்பப்படி நான் வாழல, அவருக்கு நான் முதலிடம் கொடுக்கல, ஆனா என் வியாதி சுகமாயினும். எரேமியா புத்தகத்தில் 8:22 சொல்லுது, கீலேயாத்தின் பிசினி தைலம் இல்லையோ, ரணவைத்தியர் இல்லையோ, ஏன் எருசலேம் குமாரத்தி பலவீனப்பட்டு வியாதியாயிருக்கிறார்? ஏன் வியாதியாயிருக்கிறார்? யார் இருக்கிறது நமக்கு? கீலேயாத்தின் பிசினி தைலமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற அருமருந்து இருக்கிறது. ரணவைத்தியர்னா ஆபரேஷன் பண்ணுகிற டாக்டர், அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவர் என் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அருமருந்து, மற்றொன்று ஆவியானவர் திருமருந்து. ரெண்டும் இருக்கு. இந்த ரெண்டும் இருந்தும் அவருடைய பிள்ளையாயிருக்கிற ஜனங்க இன்னும் வியாதியாயிருக்கிறார்கள், இன்னும் பலவீனத்தில் இருக்கிறார், இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறார், இன்னும் கடல்ல இருக்கிறார். ஏன்? எங்கே தவறு நடக்கிறது? எங்கே தவறு நடக்கிறது? பிரச்சனை மத்தியில் மட்டும் எலியாவின் தேவனே இறங்கும் இறங்கும் இறங்கும். அவர் சொல்றாரு, நான் எலியாவின் தேவன் தான்பா. ஆனா ஆண்டவர் சொல்றார் நம்மளை பார்த்து, நான் தேடும் எலியாக்கள் எங்கே? நான் எலியாவின் தேவன் தான், நான் இறங்கி கிரியை செய்கிற தேவன் தான், ஆனா நான் தேடும் எலியாக்கள் எங்கே? எலியாவை குறித்து எலியாவே சொல்றாரு. 1 ராஜாக்கள் 17:1 1 ராஜாக்கள் 18:15 கர்த்தர் முன் இருக்கிற நான், கர்த்தர் முன் இருக்கிற நான். இதான் எலியாவுடைய ஃபேவர் தான், கர்த்தர் முன் இருக்கிற நான். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் எலியாவின் தேவன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் ஒரு அறைகூவல் விடுறேன், நான் தேடும் எலியாக்கள் எங்கே? நீங்க அவர் தேடும் எலியாக்களா இருந்தா உங்க வாழ்க்கையில அவருடைய அக்கினி இறங்காமல் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா, glory to God, glory to God. என்ன பிரச்சனை? 2 நினைவா இருக்கிறோம். அங்க நான் சொல்லப்பட்டிருக்கிறபடி குந்தி குந்தி, ஒன்று உலகத்துக்கும் ஆசை, தேவன் மேலேயும் ஆசை. ஒரு பழமொழி இருக்கு, மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை. நான் கூழு குடிப்பேன், ஆனால் அந்த கூழ் எதில் படக்கூடாது? மீசையில் படக்கூடாது. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. ஆண்டு சொல்றாரு, ஒன்று மீசையை எடு. எங்க மீசை எடுனா நான் எடுத்துடாதீங்க, நானே மீசை எடுக்கிறேன். நான் சொல்கிறேன், அந்த வார்த்தைக்கு சொல்கிறேன். ஒன்று மீசையை எடு, இல்லை கூடை விடு. ஒன்று என்ன தேடு, உலகத்தை விடு, இல்லை உலகத்தை தேடு என்ன விடு. ஏன் மாயமாலமாக ஜீவிச்சுட்டு எலியாவின் தேவனே இறங்குங்க இறங்கு, அக்கினி இறங்கு, எங்கே அக்கினி இறங்குது? அப்படி தானே நம்ம இருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய பலிப்பிடமாய் இருக்கிற இருதயத்துக்குள்ளே அவன் அனலாக்கப்பட்டு விட்டால் அவன் அக்கிரமத்தை வெறுக்காமல் இருக்க முடியாது, அவன் பாவத்தை வெறுக்காமல் இருக்க முடியாது.
பலிபீடத்தில் அக்கினி இறங்கிவிட்டால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் விழுந்து பணிந்தார்கள். உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா சிந்தை, எண்ணம், உணர்ச்சி, நினைவு, கற்பனை அனைத்தும் கர்த்தருடைய ஆவியான கீழே வந்துவிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அக்கினி பலிபீடத்தில் இறங்கினவன் என்ன நடந்துச்சு? ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். வேற என்ன பண்ணாங்க? அவங்க தாழ முகம் குப்புற விழுந்து. ஒரு தேவ மனிதன் அல்லது அவருடைய பிள்ளைகளுக்குள்ள தேவ அக்கினி அவன் இருதயம் அனலாக்கப்பட்டிருந்தால் அவன் மாம்சம் கீழ்ப்படுத்தப்படும், தாழ வணங்கும், உலகம் கீழ்ப்படுத்தப்படும், மாம்ச விருப்புகள் கீழ்ப்படுத்தப்படும், கண்கள் இச்சை கீழ்ப்படுத்தப்படும், மாம்ச இச்சை கீழ்ப்படுத்தப்படும், ஜீவனத்தின் பெருமை கீழ்ப்படுத்தப்படும். ஏன் கீழ்ப்படுத்தப்படலை? இன்னைக்கு ஏன் அது தலை விரிச்சு நம்ம வாழ்க்கையில் ஆடுதுன்னா, பலிப்பிடமாக இருக்க இருதயம் அனலாக்கப்படலை, தேவ அக்கினி இறங்கலை, தேவ அக்கினி அந்த அனுபவத்துக்குள் வரலை. ஒருவேளை ஒரு காலத்தில் நம்ம அனுபவம் பெற்றிருந்தோம், ஏன்னா ஏற்கனவே பலிப்பிடம் கட்டப்பட்டு இருந்தது தான். இடையில தான் ஜனங்க வழி மாறினதுனால பலிப்பிடம் தகர்க்கப்பட்டது. இப்போ திரும்ப ஆண்டு சொல்றாரு, நான் திரும்ப உன் இருதயத்தை திருப்ப விரும்புகிறேன், உன்னுடைய இருதயத்தை எனக்கு நேராய் திருப்ப விரும்புகிறேன். அல்லேலூயா. திருப்ப விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேடும் எலியாக்களை உங்களை மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் விரும்புகிறார்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களும் என்ன பண்ணணும்? விரும்பணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1ஆம் வசனம் உலகம், அதான் உலகம். 2ஆம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் விருப்பமாயிருந்து. அவர் விரும்பினா மட்டும் போதாது பிரதர் சிஸ்டர், நீங்க விரும்பணும். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? ஜெபத்தை விரும்பணும். ஏதோ கடமைக்காக ஜெபம் பண்றது இல்லை, அது விருப்பம் இல்லை. கடமைக்காக ஊழியத்துக்கு வர்றதில்லை, கடமைக்காக வேதத்தை அடிச்சு ஐயோ வீட்டில் கேட்பாங்களே ரெகுலரா ஒரு படிச்சுட்டு போயிடுவோம், அப்படி இல்லை. விரும்பி ஜெபிக்கணும், விரும்பி ஊழியம் செய்யணும். அதான் உற்சாகமாய் ஊழியம் செய்யறது. விரும்பி வேதத்தை படிக்கணும். முதல் வசனம் சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி வேற. இதான் உலகம். உலகத்தின் மேலே விருப்பமாய் இருக்கிறவன், துன்மார்க்கத்தின் மேலே விருப்பமாய் இருக்கிறவன் வேதத்தை விரும்ப முடியாது. பாவத்தின் மேலே விரும்புகிறவன், பாவத்தின் மேலே நாட்டம் இருக்கிறவன் வேதத்தை விரும்ப முடியாது. பரியாசமான காரியங்களிலே தன்னுடைய விருப்பத்தை வைத்து இருக்கிறவன் வேதத்தை விரும்ப முடியாது. ஒன்று இதை பகைக்கணும், இதை நேசிக்கணும், அல்லது இதை பகைக்கணும், அதை நேசிக்கணும். அல்லேலூயா. தேவன் தேடும் எலியாவா உன்னை அவருடைய கரத்தில் நீ அர்ப்பணிச்சா உன் வாழ்க்கை கட்டப்படும். அவர் கட்டுவதற்கு உதவி செய்வார். இல்லை எனக்கு உலகமும் வேணும், எனக்கு தேவனும் வேணும்னா வாய்ப்பே இல்லை. பைபிள் அப்படி தான் சொல்லுது. மத்திய 6:26 ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் வேலை செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை நேசிப்பா, அல்லது ஒருவனை நேசித்து இன்னொருவனை பகைப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று வேதத்தின் மேலே விருப்பம், இல்லை பாவத்தின் மேலே விருப்பம். பாவத்தின் மேலே விருப்பம் இருக்கிறவன் வேதத்தின் மேலே என்ன பண்ண முடியாது? விருப்பமே இருக்க முடியாது. அல்லேலூயா. வேதத்தின் மேலே விருப்பம் இருக்கவே முடியாது. பாவத்தின் மேலே விருப்பமாக இருக்கிறவன் வேதத்தை வேணா மற்றவங்களை வேணா திருப்திப்படுத்துறதுக்காக வீட்டில் கேட்பாங்களே அல்லது பாஸ்டர் கேட்பாங்களே அப்படின்னு கூட படிக்கலாம். அது உள்ளே ஏறாது. உங்கள் இருதயத்தை அனலாக்கக்கூடியது வேத வசனம். ஏன் தெரியுமா? இதுதான் கண்ணால் பார்க்குற படிக்கிறீங்க. இது நம்ம இருதயத்துக்கு போகிற ஒரு வழி. இதோ ஒரு வழி, இது ஒரு வழி. இந்த 3 வழி தான் இருதயத்துக்கு போகிற வழி.
கண்ணில் வேத வசனத்தை பார்க்குறீங்க, இதை படிக்கிறீங்க, படிக்கும்போது இதை கேட்குறீங்க. படிங்க. அதுதான் உங்கள் விசுவாசத்தை வளர செய்யும். அல்லேலூயா. விசுவாசத்தை வளர செய்யும். பாவத்துக்கு எதிராய் போராடணும்னா விசுவாசம் வேணும். உலகத்துக்கு விரோதமாய் போராடினா விசுவாசம் வேணும். விசுவாசத்தை வளரணும். இந்த வசனத்தை பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணுவீங்களா? ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் கண்ணை மூடுறதுக்குள்ள அல்லேலூயா படிங்க. இதுக்குள்ளே தாங்க இருக்கு விசுவாசம். வார்த்தைக்குள்ளே தான் விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், படிங்க. நான் எப்படி பிளான் பண்ணிக்கிறேன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி எழுதி முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். முடியல. இந்த வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்டில் பைபிளை எழுதி முடிக்கணும். படித்து 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 எழுதணும். அல்லேலூயா. அல்லேலூயா. க்ளோரி டு காட். இதாங்க விலையேற பெற்றது. நீங்கள் விரும்புகிற உலகம் எல்லாம் அசையக்கூடியது. அது ஒரு நாள் காணாமல் போய்விடும். என்றைக்கும் நிலைத்திருக்கிற வேதவசனம், என்றைக்கும் நிலைத்திருக்கிற வேதவசனம். இது மேலே நில்லுங்க. இந்த வார்த்தை மேல் நில்லுங்க. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை, நீங்கள் இடிக்கப்படுவதில்லை. வார்த்தை என்கிற கண்மலை உங்களை நிலைநிறுத்துவது மாத்திரம் இல்லை, உங்கள் தலையை நிமிர்த்தும். உங்கள் தலையை நிமிர்த்தும். அல்லேலூயா.